லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி தலைநகர் லேயில் இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்ததில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் 70 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பொது இடங்களில் 5 பேருக்கு மேல் கூட அதிகாரிகள் தடை விதித்திருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. முன்னதாக மாநில அந்தஸ்தோடு சேர்த்து சுயாட்சியை வழங்கும் 6வது அட்டவணை அந்தஸ்தும் வழங்க வேண்டும் என கூறி லடாக்கில் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தலைமையில் 15 பேர் 35 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களில் 2 உடல்நிலை மோசமடைந்ததால் முழு அடைப்பு போராட்டத்திற்கு லே அபெக்ஸ் பாடி என்ற இளைஞர்கள் அமைப்பு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் போராட்டம் வன்முறையில் முடிந்துள்ளது. இளைஞர்கள் சிலர் லேவில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு தீ வைத்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. முன்னதாக மாநில அந்தஸ்து கோரிய லே அபெக்ஸ் பாடி மற்றும் கார்கில் ஜனநாயக கூட்டணி ஆகிய 2 இளைஞர்களின் அமைப்புடன் அக்டோபர் 6ஆம் தேதி மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த வன்முறை ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமது 15 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை செவ்வாயன்றே நிறைவு செய்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்று இளைஞர்களிடம் வலியுறுத்தி வீடியோ வெளியிட்டுள்ளார்.